வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். அமித்ஷாவா அவதூறு ஷாவா என கேள்வி. மதத்தின் பெயரால் கலவரம் செய்ய நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் திட்டவட்டம். அன்புமணியின் கூட்டணி பேச்சுவார்த்தை சட்டவிரோதம். கூட்டணி குறித்து பேசும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக ராமதாஸ் திட்டவட்டம். பயணிகள் வசதிக்காக நெரிசல் மிகுந்த நேரங்களில் 3 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். ஆலந்தூர் முதல் வண்ணாரப்பேட்டை இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பரிசு திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஐசிஎஃப்எல் நடப்பு நிதியாண்டில் 4838 பெட்டிகளை தயாரிக்க திட்டம். எல்ஹெச்பி பொது மற்றும் ஏசி இல்லாத பெட்டிகளை தயாரிக்க முடிவு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாணவர்கள் கல்வி மட்டும் அன்றி தொழில் திறனிலும் முன்னேறி வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மூளைச்சாவு அடைந்த 266 பேரின் உடல் உறுப்புகள் தானம். 1476 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாக தகவல். தனக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுவிட்சர்லாந்து விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. 1000 பனிச்சறுக்கு வீரர்கள் இதயமடைவில் நின்று அஞ்சலி. சிட்னியில் நடைபெறும் ஆஷஸ் தொடரின் கடைசி போட்டியில் விறுவிறுப்பு. 4ஆம் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 302 ரன்கள் சேர்த்து 119 ரன்களில் முன்னிலை. முஷ்பிகியூர் ரஹ்மான் விவகாரத்தில் வங்கதேசத்தின் கோரிக்கையை நிராகரித்த ஐசிசி. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவில் விளையாட மறுத்தால் புள்ளிகள் வழங்கப்படாது என திட்டவட்டம்.